பிக் பாஸ் சீசன் 9 பார்த்துட்ருப்பீங்க எல்லோரும். ஆனால் இதில் நியாயமே இல்லை. பாரு இல்லாட்டா பிக் பாஸ் சீசனே இல்லைங்கிறது நமக்கு தான் தெரியும். பாரு மட்டுமே அங்கே கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. மீதி எல்லாருமே சும்மா தான் இருந்தாங்கன்னு தெரியும். இதில் கூடா சேர்க்கை கேடா முறியும்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு பழமொழியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டது கமருதினியும் பார்வையும் வச்சு தான். பெஸ்ட்டு பாரு, கூடாத நட்பு கமருதீனோட தான். அவரோட வளர்ப்பு தான் கண்டிப்பாகவே சரியில்லை, எனக்கு நல்லாவே தெரியும். தன்னோட வயசில் மூத்த ஒரு லேடி, 40 வயசுக்கு மேலேயே போன ஒரு லேடியை நீ வாடி போடி அனு பேசுகிறது மிகப்பெரிய தப்பு. அந்த அம்மா பேசியிருந்தால் அவருக்கு அந்த அம்மா வாடா போடான்னு பேசுனதுக்கு அவர் கண்டனத்தை தெரிவிக்கலாம். அவங்களுக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அது அவங்களுடைய ஓன் தம்பி கிடையாது. ஒரு காமன் பிளேஸில் ஒரு பையனை வாடா போடான்னு சொல்கிறதுக்கு, ஒரு வயதுக்கு வந்த ஒரு பையன், வயதுக்கு வந்த நபர்னே அவரை சொல்லலாம், 30 நெருங்கின ஒரு நபராக வாடா போடான்னு சொல்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் வயதில் இளையவங்கனால அதை மன்னிக்கலாம். ஆனால் இவர் அவங்கள வாடி போடின்னு சொன்னது முறையற்ற பேச்சு. பாரு அதை கண்டிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அது அவருக்கு தான், அவரோட வளர்ப்பு அவருக்கு தான் அந்த டீச்சிங்கை கற்றுக் கொடுத்துருக்கணும். ஏன்னா இங்கே காம்படிஷன் தான் நடந்துகிட்ருக்கு. இவங்களோட நோக்கம் என்னென்னா சாண்ட்ராவை எப்படியாவது வெளியேற்றணும். அவங்கள கருத்தியல் ரீதியாக தாக்கும்போது அவங்க தானாக வெளியே இறங்கி போக வைக்கணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் அவங்க பண்ணது சரி தான். இதில் பாரு எந்த தப்பு பண்ணான்னு எனக்கு சொல்ல தெரியலை. பாரு கரெக்டாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு கேம் பிளேயும் வெளியே நமக்கு பார்வைக்கு கொண்டு வந்தது பாரு மட்டும்தான். அந்த பாரு பண்ண ஒரே தப்பு 2வது கமருதீன் கூட ரீயூனியன் பண்ணே தான். வளர்ப்பு சரியில்லாத கமருதீன் கூட சேரக்கூடாதுங்கிறத பாரு கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம். இதுதான் என்னோட கருத்து. அப்படியே இருந்திருந்தா கூட இந்த ஸ்கேம் ட்ரா அப்படிங்கிறது உண்மை தான். அவங்க ஆரம்பத்துலேருந்தே நடிக்கிறாங்க, நோயாளியாக வேஷம் போடுறாங்க. அவங்க பிக் பாஸ்க்கு வந்திருக்கவே வேண்டாமா? இவ்வளவு ஹெல்த் இஷ்யூ இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த காட்சியிலேயே பயங்கர போல்டாக ஆக்டிங், வாய்ஸ் ஓவர் எல்லாம் பண்ணுவாங்க. 3வதாக அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்க மாதிரியும் ஏதோ மனநல பாதிப்பு இருக்க மாதிரியும் ஒரு நடிப்பை போடுறாங்க. 10 வயசு குழந்தை கூட இந்த நடிப்பை போடாது. பார்க்குற நமக்கு இரிட்டேட் ஆகுது. 45 வயசு லேடி பண்ணுற வேலையே இது இல்லை. இவங்கள பார்த்து மக்கள் திருந்திக்கணும். நடிப்பு தான் உலகத்தில் ஜெயிக்குது, நேர்மை ஜெயிக்காதுன்னு.